சூடும் உன் கனவுகள் வகை வரும் முதுகில விழுகிற எளியமை அத்தனையும் புது பாடை தரும் 33 வயசா போகுது நான் 30 வயசுல நீங்க பாட்ட இருக்கா ஓகே எல்லாரும் ரெடியா இருக்கோம் மேல அங்கங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து எங்கங்க தூக்கி சாப்பிடும் வாரம் இல்ல கல்யாணம் இல்ல நடந்தா கடவுளே கடாவட்டி பொங்கல் 90sல பிறந்த எனக்கு எங்கள் உயிரத்தில் உறைந்தவர்கள் எம் நிலத்தினை காத்தவர்கள் காக்கும் கனிமங்கள் இயற்கை வளங்கள் யாவுமே இறையாய் அருளும் ஆஸ்திரேலியா. இந்த பாட்டு என்னன்மை தந்த பூமியே இன்னும் எங்கண்ட நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் இன்னும் உணர்வோடு இருக்கிற எத்தனையோ வீரர்களும் சரி எங்கள் போன்ற உறவுகளும் சரி இன்னும் எங்கண்ட தாகத்துல தமிழ் என்ற ஒரு தாகம் தனியாத தாகமாக தான் இருக்குது. அந்த தனியாத தாகத்துக்காக பாடுபட்ட வீரர்கள் இருக்கணும், மா வீரர்கள், எங்கண்ட மலர்கள், எங்கண்ட தெய்வங்கள். ஸோ அவைக்கான பாடல் தான் அடுத்த பாடலுக்கு போவோம். மண்ணில் பிறந்தது துணையெல்லாம் புனி என்று அறிஞ்சவனே. எங்கண்டா வா ஓகே எங்கண்டா அண்ணே இப்போ நாங்க ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுல போறோம். ரைட் சைடு எங்கண்டா எங்கண்டா என்ன சவுண்ட் கொஞ்சம் லெஃப்ட் சைடுல கூட இருக்கு. எங்கண்டா ஓகே எல்லாரும் ரெடியா இருக்கோம் மேல எங்கண்டா இப்போ எல்லாரும் சேர்ந்து எங்கண்டா ஹலோ வணக்கம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கு இது வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்புறம் அவங்களோட ஹார்ட் ஒர்க் பேஸ் பண்ணியான சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்த செக்ஷன் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபன் சாங், ரேப் சாங்கு, அந்த மாதிரி ஃபன் செக்ஷன் இஸ் டு ஃபாலோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நம்ம ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணலாம். நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்னா ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரேப் சிலோன் 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட
ஃபோட்டோ போட்டு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டாம்ப் ரிலீஸிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் மொமெண்டோஸ் ப்ரெசன்டேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் we have lots and lots of fun songs to follow. Stay tuned. நானே எழுதினது. ஸோ கங்காரு தாவும் சிங்கார பூமி ஆதி குடியின் மண்ணான சாமி முடியுமென்ற முடிவுடன் வாணி கட்டியணைத்து மகுடம் சூட்டிடும் காட்டு தீயை கண்டாலும் கடுமை புயல் தான் சூழ்ந்தாலும் இடர்கள் கொண்டு வந்தாலும் மீண்டே வருவோம் முடுக்கோடு ஆங்கிலம் இங்கே பொதுமொழியாகும் ஆயினும் இங்கே பழமொழி கேட்கும் யாரும் யாவரும் இதமாய் பேசும் தலைமுறை நன்றே தமிழில் பேசும் செம்மண் நிறைந்த மாநிலங்கள் சொம்மை காக்கும் கனிமங்கள் இயற்கை வளங்கள் யாவுமே இறையாய் அருளும் ஆஸ்திரேலியா. எப்படி? செம்மண் நிறைந்த மாநிலங்கள் சொம்மை காக்கும் கனிமங்கள் இயற்கை வளங்கள் யாவுமே இறையாய் அருளும் ஆஸ்திரேலியா. வாழ்க்கையெல்லாம் ஒருங்க பீச்சில் தான் விக்டோரியா பார்க்கல தான் பீச்சில் தான் விக்டோரியா பார்க்கல தான் கண்ட இடத்திலெல்லாம் காதல் கதை நடக்குது கண்ட இடத்திலெல்லாம் காதல் கதை நடக்குது. எங்கட சினிமாட்டோகிராஃபருக்கு கல்யாணம் நடக்கல இல்லை கல்யாணம் நடக்க விடையில அந்த மனுஷன் அப்படி சொல்லலாம். அப்ப அவருக்கு காதல் துவங்குற நேரத்துல அண்ணன் பாட்டை வேண்டி ஷூட் பண்ணலாமா? இப்பதான்டா சாப்பிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டை ஷூட் பண்ணிட்டான். அதற்கு காதலும் இல்லை கல்யாணம் இல்லை 33 வயசா போகுது. நான் 30 வயசுல நீங்க பாட்டை இருக்கேன். ஸோ அதாவது இந்த வருஷமாச்சும் கல்யாணம் நடக்குமா? இது ஒரு அண்ணன் ஒரு ஆள் கவலைப்பட்ட மாதிரி நடக்குது. பாட்டு அடே இந்த வருஷம் கல்யாணம் நடக்குமா? வாய்ப்பில்லை ராஜா. இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா? இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா? அவனோட மன ரோசா அச்சாலே நெஞ்சு லேசா கல்யாணம் பண்ணாம காலம் எல்லாம் வேஸ்டா. அவனோட மன ரோசா அச்சாலே நெஞ்சு லேசா கல்யாணம் பண்ணாம காலம் எல்லாம் வேஸ்டா. பவித்திரா என்ன பார்க்கும்போது பக்கப்பட்டு சிரிக்கிறா. அவள் நைந்தாரா அந்த வந்து சமைத்த தம்பி பயங்கிறா. எங்கள் டாபாவும் அதுக்கான ஒரு வலிமையான இடத்துல நாங்கள் இருந்துட்டோம் என்றால் அதை ஃப்ரீயாக கொடுத்துடலாம் என்று இருக்குது. அதுக்கான பாதை இப்போ சமைச்சு கொண்டிருக்கிறோம். இது வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் இப்போ தான் முதலாவது அனௌன்ஸ் பண்ணுறோம். நாங்கள் ப்ரெஸ் மீடியா சொன்ன மாதிரி ஒரு படம் சைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு படத்தில் வந்து எங்கள் நண்பன் தான் மியூசிக் பண்ணுறார், அவரும் நானும் தான் ஹீரோவாக செய்கிறோம். ஸோ படம் வந்து உங்கள் எல்லாற்ற தயவுலையும் உங்கள் எல்லாற்ற ஆசீர்வாதத்தோடையும் வெற்றி பெறும் என்றும் நம்புகிறோம். அதை விட லைக் பொண்ணு எக்ஸ்போர்ட் கனடா மண்ணு காதல பூவை சுத்தி நீ பிரேக்கப் பண்ண மார்கழி திங்கள் உனக்கு அழகான அங்கு கல்யாணம் நடந்தா கடவுளே கடாவட்டி பொங்கல். 90sல பிறந்த எனக்கு கல்யாணம் நடக்கவில்லை. 2Kல பிறந்த எனக்கு கையில 2 பிள்ளை. குதிர்கால செருப்ப போட்டு குமர்பட்டுதான் நடந்து வந்தாள். கமலாண்டி தானும் போட்டு தலையில தான் விழுந்து போனான்.
இதோட மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. என்ன மாதிரியே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து ஒரு குட்டி ஃபோட்டோ செஷன் மாதிரி இருந்துச்சு. 3 பேருமே ரொம்ப பொறுமையாக நின்று எல்லார்கிட்டையும் பேசி நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. தேவர் லைக் ரொம்ப டவுன் டு அர்த். நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களோட இன்ட்ராக்ஷனில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா வந்து நான் என்ன சொன்னாலுமே வந்து தேங்க்ஸ்க்கா தவிர அந்த பிள்ளைங்க வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ இட் வாஸ் ரொம்ப க்ளோஸ்ட் ஹார்ட்டு. எல்லாம் முடிய பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் போனதே எனக்கு தெரியல. வெளியில் வந்து பார்த்தா ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் காலியாக இருந்துச்சு. நம்ம மக்கள் ஒருத்தர் 2 பேர் கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே தவிர பட் ரொம்ப நல்ல நாளாக தான் இருந்துச்சு சொல்லப்போனால். அதுக்கப்புறம் கேப் ஏறி மெல்போர்னோட ஸ்கைலைன்லாம் பார்த்துட்டே வந்து வீடை வந்து சேர்ந்தோம். எங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக தான் இருந்துச்சு. இதை வந்து உங்கள் கூட இந்த vlogல ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை இதே மாதிரி இன்னும் vlogs பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.